ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணையில் அடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் அந்த அட்வொகேட் எதர்ச்சியாக நம்ம பாண்டியனை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறத வரைக்கும் பார்த்தோம். இப்போது பாண்டியனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால அவர் நேராக வீட்டுக்கு கோவமாக கிளம்பி வாரார். இது எதுவுமே தெரியாமல் இங்கே பல்லவனும் நிலாவும் சேர்ந்து அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஏதாவது சாப்பாடு செய்யலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. நம்ம நிலாவோட சமையலை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்க ஒரு ஆம்லேட் போட சொன்னாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. இதை கேட்டதுமே பல்லவன் சொல்கிறான், அண்ணி தயவு செஞ்சு நீங்கள் சாப்பாடு செய்யாதீங்க, நம்ம வெளியில் வேணால் வாங்கிக்கலாம். வீட்டில் செய்கிறதுனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோறு பொங்கணும், குழம்பு வைக்கணும், அப்புறம் கூட்டு வைக்கணும், இதெல்லாம் நமக்கு வருமா சொல்லுங்கள், நம்ம வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவும் ஃபஸ்ட்டு ரைஸ் வைக்கலாம், ஏன்னா அப்போந்தான் நம்மளுக்கு ஒரு வேலை முடியும். அதுக்கடுத்து குழம்பு கூட்டுன்னு வரிசையாக போகலாம். ஃபஸ்ட்டு எத்தனை டம்ளர் அரிசி போடனே தெரியலையே. அதுக்கு பல்லவன் சொல்கிறாங்க, அண்ணி நமக்கு இந்த சாதமே வரமாட்டேங்குதே, நம்ம எப்படி குழம்பு கூட்டெல்லாம் பார்க்க. அதுதான் சொல்கிறேன்ல, நம்ம வெளியில் வேணால் கடையில் வாங்கிக்கலாம், நமக்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு அப்படின்னு. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க எந்திரிச்சு வரும்போது அப்படியே வீடே கம கமன்னு மணக்கணும், அப்படியேப்பட்ட சாப்பாடு தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பல்லவனும் ரொம்பவே கலாய்ச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு வழியாக யூடியூப்பில் சமையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஃபோனில் எத்தனை கிளாஸ் அரிசி போடணும், எவ்வளோ அரிசி போடணும், எவ்வளோ தண்ணி வைக்கணும்னு சொல்லி கொண்டு பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இருக்க இருக்க பல்லவனும் நிலாவும் அவங்களோட பாண்டிங் பார்க்குறதுக்கே அவ்வளவு அழகாக இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான் பல்லவன். ஏன்னா அவனுக்கு அம்மா கிடையாது. நிலாவை தன்னோட குடும்பத்தில் ஒருத்தராகவும் தன்னோட அம்மா ஸ்தானத்துலேயும் வச்சு பார்க்குறாங்க. அதனாலேயே ரொம்பவே பாசமாக இருக்காங்க நிலா கிட்ட. ஆனால் இதுக்கு அடுத்த நடக்க போகிற நிகழ்வுகளை தான் பல்லவன் எப்படி தாண்டி வருவான்னு தெரியலை. அப்போ சேரன் அண்ணாவும் வந்து இவங்க 2 பேரும் பண்ணுற சேட்டையை பார்த்துட்டு 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, இல்லை அண்ணா நான் தான் சமைக்க போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டதுமே சேரன் அண்ணாவுக்கு அள்ளு இல்லை. அதுக்கு பல்லவன் சொல்கிறான், ஆமாம் அண்ணா உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் அண்ணி சமைக்கிறேன்னாங்க. நானும் அதான் கேட்டேன், வெளியில் வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாமான்னு. ஆனால் நான் தான் சமைப்பேன்னு நிற்கிறாங்க, என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலை அப்படிங்காங்க. இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சோழனும் வராங்க. வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே, ஆமாம் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சமைக்கலை அண்ணி தான் இனிமேல் தான் சமைக்க போகிறாங்க அப்படின்னோடனே, என்னது நிலா தான் சமைக்க போகிறாங்களா அப்படின்னு தெரிஞ்ச உடனே சோழன், இல்லை இல்லை நான் வரும்போதே சாப்பிட்டுட்டேன், நான் கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக நழுவுறாங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.